நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மகனுக்கும் தங்கைக்கும் அதிகார போட்டி. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. மனமுடைந்து அழுத முதல்வர் அழுதாரா அப்படின்னு கேட்பீங்க. அவர் எப்ப அழுதுருக்கிறார்? அவரை தேர்ந்தெடுத்ததுனால தமிழக மக்கள் தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் தெரியும், 2 நாளா ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கொண்டாபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனை பொறுத்த வரைக்கும் படியினுடைய சுவர் விழுந்து கீழே இறந்து விட்டு இருக்கின்றான். ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பரிதாபப்படுகின்றாராம். ஸோ நடந்து போச்சு. நாம் அவங்க குடும்பத்துக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய சொல்லி நான் உத்தரவிட்டு இருக்கின்றேன். அதுவும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவன் இறந்த பிறகு 3 முறை எனக்கு போன் செய்து விட்டார். அந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு அக்கறையாக இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அப்படின்னு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி அளிக்கின்றார். அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இன்னொரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வதற்காக நாம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி கலெக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் உத்தரவிட்டு இருக்கின்றேன். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதுக்கு பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, ஐயா வருடத்தில் ஒரு முறையாவது பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்வதற்கான ஒரு உத்தரவை போட்டிருக்காம இல்லையா? பள்ளி கட்டிடங்கள் இருக்குது, அது தரமா இருக்குதா இல்ல மாணவருடைய உயிரை பறிக்கிற மாதிரி இருக்குதா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் சரி, எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, மேற்கூரைகள் இடிந்து விழுந்த செய்தியை நம்ம கேள்விப்படுகின்றோம். ஏன் கழிவறைகள் இடிந்து விழுந்து 2 மாணவிகள் இறந்த செய்தியை கூட நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் கட்டின பாலமானது 6 மாதத்துல ஆத்துல வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு தரமா கட்டுறாங்க. அதனால பள்ளி கட்டிடங்கள், அதுக்கு பிறகு விளையாட்டு மைதானங்கள், சுற்றுச்சுவர்கள், படிகள், இந்த மாதிரியான எல்லா கட்டமைப்பையும் ஒரு முறை ஆய்வு நடத்தலாமே, இல்ல ரெனோவேஷன் பண்றதுக்காக நிதியை ஒதுக்கலாமே. இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் நடக்குமா? சில பேர் கழிவுநீர் தொட்டியிலே விழுந்து மாணவர்கள் இறந்து போன கதையெல்லாம் பார்த்துருக்குமே. எப்ப பார்த்தாலும் திமுக ஆட்சியில கண்ணீர் கதைகளா வர்றது. மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில குடிநோயாளியா மாறி எங்க பார்த்தாலும் குடிக்கிறான். பேருந்தா, நடு ரோட்லையா, வீதிலையா, வகுப்பறையிலையா, ஹாஸ்டல்லையா, எல்லா இடத்திலும் போதைக்கு அடிமையா கிடக்கிறான். ஆனா மதுவெல்லாம் விடுங்க ஐயா, எல்லாம் கஞ்சாவா மாறி போய் கிடக்கிறான். எங்க பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல கத்தி எடுத்து வெட்டிக்கிறான். இந்த மாதிரி மாணவ சமுதாயமானது சீரழிந்து கிடக்கிறது. இதை சரி செய்யறதுக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லுகின்ற போது, அந்த படி கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையானது. 2015 நபார்டு வங்கியில பணம் வாங்கி அதை கட்டி இருக்கிறாங்க. அதனால அது மொத்தமா பழுதாகி தான் இருந்திருக்கிறது. அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக கட்டுமான பொருட்களை தான் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. பிறகு அந்த பள்ளியில கட்டுமானங்கள் செய்வதற்காக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மாற்றிருக்கிறாங்க. அந்த இடமானது தனிமையா இருக்கிறது, பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர்கள் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. எதிர்பாரா விதமாக நடந்து போச்சு. நம்ம என்ன பண்றது, இனிமே நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்க. யாரை கூப்பிட்டு உங்களை புகழ வேணுமோ அவங்கள கூப்பிட்டு புகழ்ந்தீங்க. அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்தீங்க. அந்த காசை இந்த மாதிரி பழுதடைந்து இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு செலவிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நிலைமை ஏற்படுமா? போனது உயிர், அந்த வழி உனக்கு எங்க தெரிய போகுது? பெத்தவனுக்கு தானே தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்றார். முதலமைச்சர் தான் இப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்றத்துடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரசிகர் மன்ற வேலையைத்தான் பார்க்கிறாரு. கண்டி பள்ளி கல்வியில என்ன முன்னேற்றம் வந்திருக்குது, மாணவர்களுக்கு என்ன கொடுத்துருக்குறோம், இல்ல கட்டிடங்கள் எப்படி இருக்குது, 2வது எத்தனை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் இல்லாம மரத்தடியில படிக்கிறாங்க. இப்படி எதையாவது பார்த்தாரா? என்னைக்காவது தலைமைச் செயலகத்தை உட்கார்ந்துக்கிட்டு ஆய்வு கூட்டம் நடத்தி இருக்கின்றாரா?
உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்ற வேலைகளை பார்த்தா போதும், அடுத்த தேர்தலில் வந்து நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, அதை வச்சு அப்படியே பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம், அமைச்சராகி விடலாம், தலைமையை குளிர்வித்தா போதும். மக்களை பார்த்தா என்ன, மாணவர்களை பார்த்தா என்ன, அவங்கெல்லாம் வந்து நான் சட்டையை பிடிச்சி கேள்வியா கேட்க போறாங்க. ஏன் வருடந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா 45,000 கோடிக்கு மேல நிதியை ஒதுக்குறாங்களே பள்ளி கல்வித்துறைக்கு, என்னையா பண்றீங்க அப்படின்னு மக்களை நான் கேட்கவா போறாங்க. வரி கட்டுறதோடு சரி, அந்த வரி கூட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாம வாங்கறதுனால மக்கள் உங்க மீது கோவப்படல. ஆனா வாங்குற ஒவ்வொரு பொருளிலும் நாம விலைக்கு மேல வரி கட்டிட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு பொருட்களுடைய விலையானது உயர்ந்து போயிருக்குன்னு கூட தெரியாம அவங்க வரி கட்டி தொலைக்கிறாங்க. நீங்களே நிதியை ஒதுக்குறீங்க, அந்த நிதி எதுக்கு போகுதுன்னு தெரியல. மாணவர் சமுதாயத்துல உயிர் தான் பறி போகிறது. அதனால ரசிகர் மன்ற வேலையை விட்டுட்டு கொஞ்சம் மாணவர்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் டேக் டீஸே எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு என்ன செய்வோமோ அதை செய்வோம், நம்ம செய்யறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு ஈடாகாதுன்னு நமக்கு தெரியும், ஆனா நடந்துட்டு பிறகு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அவர் வழியை உணர்ந்தவரா இல்ல ஒரு அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம பேசலாமா? 2015 கட்டப்பட்ட நபார்டு வங்கி மூலமாக அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததுனால அதிமுக ஆட்சியில கட்டது தரமா இருக்குதா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேல பொறுப்பை தூக்கி போடுற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால நம்ம அண்ணாமலை கூட சொன்னார், ஏயா உங்க ஆளுங்க தான் உங்க ஆட்சியில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறாங்க, பள்ளிக்கூடம் சரியாவே கட்டுறது கிடையாதுயா. நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா பல பள்ளியில மாணவர்கள் மரத்தடியில் தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டிடம் எல்லாம் இடிந்து விழுவதெல்லாம் பார்க்கும்போது மரத்தடி கூட எவ்வளோ மேல் என்பது போல தான் தோணுது. என்னைக்காவது அதுலயும் ஆதி திராவிடர் மாணவர் இருக்காங்களே, அந்த ஹாஸ்டலுக்கு மத்திய அரசாங்கம் வந்து பணம் தருதான். ஆனா ஆதி திராவிடருடைய மாணவர்களுடைய விடுதியை சரி பண்றது கிடையாதான். அந்த பணத்தை செலவழிக்காம அப்படியே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிடுறாங்களாம். இவங்களும் விடுதியை பராமரிப்பது கிடையாது. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு கட்டிடங்களை கட்டுறது கிடையாது. ஆனால் ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை இவங்களும் ஆய்வு செய்வதும் கிடையாது. ஆனா அனுதினம் உயிர் போனது என்னவோ மிச்சம் தான் அப்படின்னு அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டித்திருந்தாரு. ஆனா இதெல்லாம் நினைச்சிருக்கணும் நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு வாங்க முடியாத அளவுக்கு விலையேற்றம் இருக்குது, அதை நினைச்சு அழுதுருக்கணும் நம்ம முதலமைச்சர். இல்ல ஆட்சிக்கு வந்ததும் எந்த விலையும் ஏறாது அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அவரே விலையை ஏற்றி இருக்கிறாரு. அத்தியாவசியமான பொருள் பால் தயிர் இவை கூட விலை ஏறி கிடக்கிறது. அட கொரோனாவால் பாதிப்பட்டிருக்காயா, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வரியெல்லாம் உயர்த்த மாட்டேயா அப்படின்னு சொன்னவர் மின் கட்டணத்திலிருந்து வீட்டு வரியிலிருந்து குப்பை வரியிலிருந்து செல்ல பிராணிகள் வளர்த்தீங்கன்னா அது வரைக்கும் சாலை வரியிலிருந்து எல்லா வரியும் உயர்த்தி போயிட்டாரு. அட பச்சை தண்ணி ஃப்ரீயா கொடுக்கணும், அதுக்கு வரியை உயர்த்தி போட்டாங்க. இப்படி எல்லாமே உயர்ந்து போய் கொடுக்கின்ற 1000 ரூபாய் வச்சு உடல் நலத்துக்கு மாத்திரை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் ஐயா பிறந்து விட்டு சீதனமாக 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க, பெண்கள் புகழ்றாங்கன்னு சொல்லி போட்டு. அதுலயும் தமிழ்நாட்டை பத்தியே தெரியாத ஒரு குழந்தை வந்து இலங்கையிலிருந்து இங்க வந்து நம்ம முதலமைச்சரை பார்த்து ஒரு கட்சிப்புல அப்பான்னு எழுதி காட்டிடுச்சு. உடனடியாக பத்தியா பெத்த பிள்ளைங்க கூட அப்பான்னு கூப்பிடுறது இல்ல, ஆனா தமிழ்நாட்டு பிள்ளைகள் நான் வாரி வழங்குற திட்டங்களை அதை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கட்சிப்புல அப்பான்னு எழுதி காட்டி முதல்வர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோ வச்சு இனிமே வந்து அம்மான்னு கூப்பிடுறாங்கல்ல, அதுக்கு மாற்றாக நான் அப்பா அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலைமை பரிதாபம் இருக்குது. மொத்த மக்களும் அழுகுறாங்க, ஆனா முதலமைச்சர் என்ன அழவா போறாரு அப்படின்னு இவ்வளோ விளக்கங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். ஆனா முதல்வருக்கு உட்கட்சி பூசல் காரணமாக மனம் வெதும்பிதான் நிக்கிறார். அதையும் தலைமையிலே வந்து பாத்தீங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி இருக்குதுங்க. உண்மையாவா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இப்போதானே லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி நிர்வாகிகளுடைய மாநாடு போட்டாங்க. அடுத்தது திருப்பூர் பல்லடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகளிரணி மாநாடு நடத்த போறாங்க. மகளிரணி செயலாளர் யாரு? எலன் டேவிட்சன். அந்த அம்மா தான் வந்து மகளிரணி செயலாளராக இருக்கலாம், ஆனா மகளிர் அணியை மொத்தமா நிர்வகிப்பது யாரு? நம்ம கனிமொழி அக்கா தான். கனிமொழி அக்கா வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளராக மாத்திட்டாங்க, துணை பொதுச் செயலாளராக மாத்திட்டாங்க. இருந்தாலும் மகளிர் அணியை போ நிர்வகிப்பதும் வழிநடத்தி செல்வதும் நம்முடைய கனிமொழி அவர்கள் தான். என்னதான் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவராக இருந்தாலும் கட்சியை வழிநடத்தி செல்வது உதயநிதி ஸ்டாலின் தான். அதனால இப்போ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னுடைய செல்வாக்கு என்னன்னு காட்டுமா இல்லையா, என்னுடைய பலம் என்னன்னு காட்டுமா இல்லையா,
என்னுடைய ஆளுமையை காட்டணுமா இல்லையா? ஏன் மகளிரணி மாநாடு போடக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சாங்களேனோ தெரியல. ஒரே மாதத்துல 2 மாநாடு. எங்கடா வச்சுக்கிறீங்க காசு? மகம் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய செல்வாக்க நிரூபிக்கிறோம் பாருன்னு சொல்லிவிட்டு இளைஞரணி நிர்வாகி மாநாட்டை 1,30,30,000 பேரை கூட்டி காட்டி தமிழகத்தையும் திருவண்ணாமலையும் அதிர வச்சாரு. இப்ப தங்கையை பொறுத்த வரைக்கும் பாக்குற என்னுடைய பலம் அப்படின்னு கோவை கொங்கு மண்டலம் முழுவதும் திமுக கோட்டையாக மாத்திரம் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மாநாட்டை பல இடத்துல வச்சிருக்காங்க. இது யாரு பெரியவங்க காட்டணும் அப்படின்றதுக்காக போட்டியினால் நடத்தப்படுகின்ற மாநாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்சியில எல்லாம் இப்ப யாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தாம நடக்காது. முடிக்கப்பட்ட நலத்திட்டங்களை தொடங்கி வச்சா கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் இல்லாம அந்த நலத்திட்டங்கள் தொடங்கப்படாது. எந்த துறையினுடைய நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்களோ அந்த அமைச்சர் இருப்பார், கூடவே துணை முதலமைச்சர் இருப்பார், நம்ம முதலமைச்சர் தொடங்கி வைப்பார். அந்த அளவுக்கு எல்லாமும் நம்முடைய உதயநிதி மயமா மாறி இருக்குது. ஆனால் மகளிரணி மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்க மாட்டாரு. இது எப்படி இருக்குது? அதே மாதிரி இளைஞரணி நிர்வாகி மாநாடு, அந்த மாநாட்டில் கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. தூத்துக்குடிக்கு ஆய்வுக்கு போவாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஆனா கனிமொழி அவர்கள் அந்த தொகுதியுடைய எம்பியா இருப்பாங்க, ஆனா அவங்க கலந்துக்க மாட்டாங்க. சோ மொத்தத்துல உதயநிதிக்கும் கனிமொழி அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய சண்டை இருக்குது அப்படின்னு பாருங்க. துணை பொதுச்செயலாளர் கலந்துக்கிறாரு யாரு? ஆர் ராசா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் கலந்துக்கிறாரு. ஏங்க மகளிரணி மாநாட்டில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களே பாத்தீங்கன்னா சிறப்புரை ஆற்றுகின்றார். கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு கொங்கு மண்டலம் இல்லை என்றாலும் கூட அவரு வரவேற்புரை ஆற்றுகின்றார். அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க. இப்படி எல்லா பட்டாளமும் மகளிரணி மாநாட்டுக்கு போகுது. நம்ம உதயநிதி ஸ்டாலின் மட்டும் எங்க போகுது? நீங்க யோசனை பண்ணுங்க. அதனால பிள்ளையினுடைய வெயிட்டை பார்த்த முதலமைச்சர் தங்களுடைய வெயிட்டை பார்க்கறதுக்காக திருப்பூர் பல்லடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாநாடை போடுறாரு. நீயா நான அடிச்சு பார்த்துருமா, அடிச்சு காட்டிடுமா அப்படின்றதுக்காக இப்போ தங்கை களத்துல இறங்கி இருக்காங்க. மாநாட்டுக்கான பொறுப்பாளர்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செயல் வீரர்கள் தான். அது மட்டும் இல்ல, இப்ப ஏன் திடீர்னு மகளிரணி மாநாடு அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக ஆட்சி தான் மகளிர்களுக்கு என்று சிறப்பான திட்டங்களை அறிவிச்சிருக்குதாமே. உயர்கல்வியில பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில தான் அதிகமான பேர் படிக்கிறாங்களாம். உயர்கல்வி போறதுக்காக 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களாம். புதுமை பெண் திட்டத்துல பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். விடியல் பேருந்து இலவசமா விடுறாங்களாம். அதோட போச்சுன்னா 43% திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பெண்கள் வேலைக்கு போறாங்களாம். அதனால பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற இந்த திமுக அரசாங்கம் தோழி விடுதி என்று சொல்லிட்டு எங்க வேணாலும் பெண்கள் வேலைக்கு போனாலும் அரசு விடுதியில தங்கி வேலை பார்க்கலாம், படிக்கலாம் என்ற இப்படி பெண்களுக்கு என்று பாதுகாப்பான பல விஷயங்களை செஞ்சிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த திட்டங்களை மக்கள் எந்த அளவுக்கு போற்றுகின்றார்கள், பயனடைகின்றார்கள் என்ற விஷயம் அது பெண்களுக்கு தெரியணுமா இல்லையா? அதனால மகளிரணி மாநாடு போட்டு தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல போறாங்களாம். திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதுலயும் கனிமொழி அவர்கள் சிறப்புரை ஆற்றுகின்றார்கள். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதே பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான். பாத்துங்க, கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கினாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துல உட்காருவாரு? சோ அவருக்கு மாநாட்டுல என்ன பொறுப்பு? சோ சிறப்புரை ஆற்ற போறாரா, வரவேற்புரை ஆற்ற போறாரா, இல்ல வாழ்த்துறை ஆற்ற போறாரா, என்ன செய்ய போறாரு? அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவில் ஆப்சென்ட். தமிழகத்துல திமுக ஆளுங்கட்சி ஒரு பெரிய மாநாடு போடுது. ஆனா அந்த மாநாட்டில் துணை முதலமைச்சரும் அடுத்த கட்ட தலைவரும் அடுத்த முதலமைச்சருமா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளல. இது என்ன பிரச்சனையா இருக்கும்? ஈகோ தவிர மகன் தங்கை கிடையில சண்டை இல்லாம வேற என்ன இருக்கும்? ஏற்கனவே திமுக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூருக்கு போட்டாங்க அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய 75 நிர்வாகிகள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நெல்லையில பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனுக்கு பதவி கொடுத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு முதல்வர் நெல்லையில போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போறாரு, நலத்திட்ட உதவிகளை வழங்க போறாரு. அந்த நெல்லையுடைய மாநாட்டை ரெடி பண்ணி கொண்டு இருந்த பொறுப்பாளர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. கன்னியாகுமரியில இந்துக்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் தர மாட்டாங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. மாவட்ட செயலர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாரு, முதலமைச்சர் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்லிவிட்டு ஒரு கவுன்சிலர் பாத்தீங்கன்னா தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக போய் சேர்ந்து விட்டார். இதெல்லாம் லேட்டஸ்டா நடந்தது. ஆனா இன்னும் திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆளுமைக்கிறாங்க.
அந்த ஆளுமையை தாண்டி யாரும் வளர முடியல. ரெண்டாவது, அந்த ஆளுமைக்கு ஆதரவாளர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சியில சம்பாதிக்கிறாங்க. கட்சியில மற்றவங்க எல்லாம் சம்பாதிக்கவே முடியல. அது மட்டும் கிடையாது, 10 வருஷமா ஆட்சியில் இல்லாத பொழுது அமைச்சர்கள் தான் செலவழிச்சாங்களாம். அதனால நாங்க தாண்டா வேலை பார்ப்போம், நாங்க தாண்டா விட்டதை பிடிப்போம் அப்படின்னு இந்த ஆட்சியில அதிகமா அவங்க தான் சம்பாதிக்கிறாங்களாம். நாங்க என்ன ஆட்சியில் இல்லாத போது செலவழிக்கலையா? நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வேலை பார்க்க கூடாதா, வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு அமைச்சரை தாண்டி அவங்க ஆதரவாளரை தாண்டி மற்றவங்க எல்லாம் திமுக தலைமை கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லையா. அதனால ஆட்சி வர்றதுக்கு அமைச்சர்கள் மட்டுமா உழைச்சாங்க, அடிமட்ட தொண்டன் வரைக்கும் உழைச்சான் இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாங்க? திருச்சி சிவா, கே நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடிச்சுக்கிட்டு தெரியாதா? இல்ல பொன்முடியும் செஞ்சி மஸ்தான அடிச்சுக்கிட்டு தெரியாதா? அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீயா நானா போட்டி தான். மேடையிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், தேனியில தங்க தமிழ்ச்செல்வனும் அங்கிருந்த எம்எல்ஏவும் மேடையில அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி அதிமுக இருந்து வந்தவங்க நிரந்தரமா திமுக இருக்கிறவங்க என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி திமுகவில் உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டு இருக்குது. இது மேடையிலே கூட நம்ம முதலமைச்சர் ஐயா பேசினாரு. என்ன பண்றது, ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் தீர்ந்துடும் பார்த்தாங்க. ஆனால் அதிமுகக்குள்ள சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தா அதை பூதாகரமா பேசுவாங்க. ஆனா இவ்வளோ பிரச்சனை இருக்குது திமுகவில், யாராவது பேச சொல்லு. இல்ல மக்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, யாராவது பேச சொல்லு. ஆனா பேச மாட்டாங்களே. அதனால இப்போ மகனுடைய பலம் வெயிட்டா இல்ல தங்களுடைய பலம் வெயிட்டா, யாரு வெயிட்ட காட்ட போறாங்க அப்படின்றது 29ஆம் தேதி தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா 2 பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு விழாவில் கலந்து கொள்ள செய்யணும். 2 பேரும் ஒரே மேடையில் இருந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவையாற்றணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறாரு. ஆனா ஒண்ணு வடக்கனா ஒண்ணு தெற்க நிக்குது. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. மனதுக்குள்ள ஒரு புழக்கம்தான். ஆனா அவர் அழமாட்டார். ஏன்னா இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா சாகின்ற போது கூட அவர் என்ன அழுதாரு என்ன. சரி, ஓகேங்க, பேசினா பெருசாகிட்டே இருக்கும். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.